வணக்கம். நான் உங்கள் பிஎம்பி பிஸ்மேன். இன்றைக்கி நம்ம கொம்புத்துறைக்கு வந்திருக்கோம். கொம்புத்துறை பொலிமுகத்துக்கு. எதுக்குன்னா இறால் தடவை தான் வந்திருக்கோம். நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நண்டு தோண்டிகிட்டு இருக்காங்க. நண்டு பார்த்தீங்கன்னா எலி மாதிரியே பொந்து போட்டிருக்கோம். இறச்சாம் போட்டு தான் போட்டிருக்கோம். வருது பாருங்க, உள்ள இருந்து நண்டு வருது. பின்னாடி தான் பிடிக்கும். பொந்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த பொந்தில் நண்டு இருக்கா இல்லையான்னு. நண்டு சைடில் மேய்ஞ்சிருக்கும். இந்த கால் தடத்தை வச்சு நம்ம பார்த்துடலாம் நண்டு இருக்கா இல்லையான்னு. போதா போயிட்டே இருக்கு. நண்டு உள்ளே இருக்குது பாருங்கள். காலை நீட்டிகிட்டு இருக்கு. கையை உள்ளே விட்டால் கண்டிப்பாக கடிச்சிடும். கம்போச்சு அடித்து கொண்டு விட்டாங்க பசங்க. இந்த நண்டு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நாங்கள் இறால் பிடிக்க போகிறோம். சின்ன பசங்க இறால் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். தண்ணி முட்டு கூட இல்லை அந்த இடத்துல இறால் கிடக்கு. என்ன காரணம்னா கடல் பெருக்கில் இங்கே ஆற்றுல உள்ள தண்ணி ஃபுல்லாக கடலுக்கு போகும். அப்போ அந்த இறால் வந்து கடலுக்கு போகிறதுக்காக ஓடி வரும். அந்த வழியில் வர்ற இறால் ஃபுல்லாக அதில் படியும். இந்த பிடிச்சிருக்காங்க பாருங்கள். தண்ணி ஆழமே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஒரு சில இடங்களில் ஆழம் அதிகமாக இருக்கும். இறால் மீடியமான இறால் தான், ரொம்ப பெரிய இறாலும் இல்லை, சின்ன இறாலும் இல்லை, மீடியமான இறால். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் கொம்புத்துறை பொலிமுகம் தான் அந்த இடம். நஞ்சாருன்னு சொல்லுவாங்க. வாயில் கடிச்சு வச்சுருக்கான் அந்த பையன்.
இவங்க இன்றைக்கி மொத்தமாக பிடிச்ச இறால் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ இருக்கும். கொஞ்சம் இடத்துக்குள்ளே பிடிச்சிட்டாங்க இறால். இந்த இடத்துல சவுதி கம்மி, சவுதி கிடையாது. கடல் மண் தான் இருக்கும். மண்ணாக தான் இருக்கும். அந்த மண்ணில் நல்லா இறால் படியும். ஓலக்கால் நண்டு, சின்ன ஓலக்கால் நண்டு. போ போ. வாயில் கடிச்சு வச்சிருக்கான் அந்த பையன். இறால் தட்டுச்சா நல்லா மலை இறால் தட்டும். இறால் படிஞ்சிக்கிட்டே இருக்கும். கலக்கணும், நம்ம தண்ணியை கலக்க தான் இறால் படியும். கலக்கலான்னு நம்ம கை போகிறது இறாலுக்கு தெரியும். நம்ம கையை பார்த்தோன்னா இறால் கலைஞ்சி ஓடிடும். கலக்கிட்டோம்னா அந்த தண்ணி கலங்கல்ல இறாலுக்கு கண்ணு தெரியாது, நம்ம கை வர்றது தெரியாது. அதனால் பிடிக்க ஈஸியாக இருக்கும். அவங்க மொத்தமாக பிடிச்ச இறால் இன்றைக்கி இவ்வளோ இறால் இருக்குது. 2.5 கிலோ எப்படியும் 2 இறால் இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.